ஹலோ மக்களே, ஹாப்பி டு ஹேவ் யூ இன் மை யூடியூப் சேனல் ஃபார்மா நேரம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி த்ரீல யூனிட் த்ரீல கீமோதெரப்பி பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல என்ன கவர் ஆக போகுது அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி. கீமோ அப்படின்னா கெமிக்கல்ஸ், தெரப்பி அப்படின்னா ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு ட்ரக், அந்த ட்ரக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதர் கெமிக்கலா இருக்கலாம், இல்லை அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் கீமோதெரப்பி. அது மட்டும் இல்லாம ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ற வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஃபங்கை, ஹெல்மென்திஸ் இதை எல்லாத்தையும் கில் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னா கீமோதெரப்பி. ஸோ புரோட்டோசோவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அமீபாவை சொல்லலாம். ஸோ ஹெல்மென்திஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா பாரசைட்டிக் வார்ம்ஸ், அதாவது புழு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிற ட்ரக், கெமிக்கல்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெரைவ் ஆயிருக்கிறது கியூர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் கீமோதெரப்பி. ஸோ செகண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஆர்கானிசம்ஸோட growth-அ கில் பண்ணும், இல்லை அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணும், அதாவது கொன்றும், இல்லை அப்படின்னா அதை தடுக்கும். அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் அடுத்தது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் போத் ஆர் சேம். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதே ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நேச்சுரலாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சிந்தட்டிக் அண்ட் செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். அதாவது ஒரு கெமிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரக்கை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். ஸோ அப்படி கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் சோர்சஸ்ல இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ இது எல்லாமே. ஸோ பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேசிட்ரேசின், கொலிசின், இதெல்லாம் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஃபங்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலின், செஃபலோஸ்போரின். ஸோ இது எல்லாமே ஃபங்கை. தேர்ட் ஒன் ஆக்டினோமைசிட்ஸ். ஆக்டினோமைசிட்ஸ் அப்படிங்கிறப்ப டெட்ராசைக்ளின்ஸ், குளோராம்ஃபெனிகால், அமினோகிளைகோசிட்ஸ், மேக்கரைட்ஸ் இது எல்லாமே ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் தான். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து கிடைக்கும். வேற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம அதை சிந்தட்டிக் அல்லது செமி சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா ரெண்டுமே என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth அண்ட் மல்டிபிளிகேஷனை இன்ஹிபிட் பண்றது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்மே சரி, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸும் கூட. ஸோ அடுத்தது பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன? ஸோ பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth அண்ட் மல்டிபிளிகேஷனை இன்ஹிபிட், அதாவது தடுத்துச்சு அப்படின்னா அதுதான் பாக்டீரியோஸ்டாட்டிக். இதே பாக்டீரிசிடல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில், அதாவது கொல்லும், இல்லை அப்படின்னா டெஸ்ட்ராய், அதாவது அதை அழிச்சிரும். அதுதான் என்ன அப்படின்னா பாக்டீரிசிடல். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth அண்ட் மல்டிபிளிகேஷனை தடுக்கும். சிடல் அப்படிங்கிறப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் பாக்டீரிசிடல். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை 6 டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷனா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அகைன்ஸ்ட் விச் பிரைமரிலி ஆக்டிவ், அதாவது எந்தெந்த ஆர்கானிசம் எந்தெந்த ட்ரக்குக்கு ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறது பொறுத்து. அதாவது ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ் இருக்கு, ஆன்டி ஃபங்கல் ட்ரக் இருக்கு, ஆன்டி வைரல் ட்ரக் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆன்டி புரோட்டோசோல் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்து. அதாவது செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுதா, இல்ல புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுதா, இல்ல டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற என்சைம் இன்ஹிபிட் பண்ணுதா, அந்த மாதிரி அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதாவது ஸ்பெக்ட்ரம் ரெண்டு டைப் இருக்கு, பிராட் ஸ்பெக்ட்ரம், நேரோ ஸ்பெக்ட்ரம். பிராட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்ணும். வேற நேரோ அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கம்மியான அளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்ணும். ஸோ அதை வச்சு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஆக்ஷன். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ஷனை கொடுக்குதா, அதாவது இன்ஹிபிட் பண்ணுதா, இல்ல பாக்டீரியோசிடல் அதாவது கில் பண்ணுதா அப்படிங்கறத வச்சுமே கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேச்சுரல் சோர்சஸ். அதாவது எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது, பாக்டீரியால இருந்து கிடைக்குதா, ஃபங்கைல இருந்து கிடைக்குதா, ஆக்டினோமைசிட்ஸ்ல இருந்து கிடைக்குதா, அதை வச்சுமே என்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. மெயினா 6 டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்து ட்ரக்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா. மொத்தமா 7 டிஃபரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார்மகாலஜியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேரிட்டிவ்லி அந்த கெமிக்கல் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் கம்பேர் பண்றதை விட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர். ஸோ அதாவது எந்தெந்த ட்ரக் எல்லாம் பாக்டீரியல் செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கறதா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பெனிசிலின்,
செப்பலோஸ்போரின்ஸ், மோனோபாக்டம். ஸோ ஈஸியா உங்களுக்கு ஒரு நிமோனிக் நான் சொல்லித்தரேன். ஸோ அதாவது பென்னு வாங்க சிஎம் கிட்ட போறாங்க. ஸோ பெனிசிலின்ஸ், செப்பலோஸ்போரின்ஸ், மோனோபாக்டம். ஸோ பென்னு வாங்க சிஎம் கிட்ட போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற ட்ரக்ஸ். ஸோ அதுல வந்து 4 இருக்கு. ஸோ டெட்ராசைக்கிளின்ஸ், குளோராம்ஃபெனிகால், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிசி ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ டிசிஇசி. ஸோ டிசி ஈஸியா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து புரோட்டீன் சிந்தசிஸை ஆல்டர் பண்ற ட்ரக்ஸ். ஸோ ஆல்டர் மினோகிளைகோசைட்ஸ், ஏஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமினோகிளைகோசைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், ஜெண்டாமைசின். ஸோ இது எல்லாமே. அடுத்தது என்ன அப்படின்னா செல் மெம்பரைனோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ற ட்ரக். ஸோ அது என்ன அப்படின்னா ஆம்ஃபோடெரிசின் பி, அதுக்கப்புறம் நைஸ்டேட்டின். ஸோ ஏ அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்ஃபோடெரிசின் பி, அதுக்கப்புறம் நைஸ்டேட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ ஃபங்க்ஷன் கூட இன்டர்ஃபியர் ஆகிற ட்ரக்ஸ். அது என்ன அப்படின்னா ரிஃபாம்பின். அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரக்ஸ் தட் இன்ஹிபிட் டிஎன்ஏ கைரேஸ். டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம். ஸோ அந்த என்சைமை என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னா வந்து ஃப்ளூரோ குயினோலோன்ஸ்ல வர ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டிஎன்ஏ கைரேஸ்ங்கிற ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இதே எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கைரேஸ் அப்படிங்கிறப்ப ஜி, கேர்ள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளூரோ குயினோலோன்ஸ் எஃப். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட். கைரேஸ் அப்படிங்கிறப்ப ஃப்ளூரோ குயினோலோன்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா சிப்ரோஃப்ளோவாக்சின். ஸோ செவன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்டீரியாவோட மெட்டபாலிசம் கூட இன்டர்ஃபியர் ஆகிற ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா வந்து சல்போனமைட்ஸ், சல்போன்ஸ், ட்ரைமெத்தோப்ரிம். இந்த 3 தான் வந்து பாக்டீரியாவோட மெட்டபாலிசம் கூட இன்வால்வ் ஆகிற ட்ரக். இதுக்கு பேர் என்ன ஆன்டி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னுமே சொல்றாங்க. அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் தட் அரைஸ் வித் தி யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாக்ஸிசிட்டி. அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன டாக்ஸிசிட்டி வருது. ஸோ செகண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து அப்படி சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன். ஃபிஃப்த் ஒன் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா மாஸ்கிங் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை பத்தி ஒன்னொன்னா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து டாக்ஸிசிட்டி. ஸோ டாக்ஸிசிட்டி வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து லோக்கல் இரிட்டன்சி, செகண்ட் ஒன் என்னன்னா சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. ஸோ லோக்கல் இரிட்டன்சி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா எக்ஸர்டட் அட் தி சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ட்ரக் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ற இடத்துல நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் லோக்கல் இரிட்டன்சி. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும் நம்மளுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், பெயின். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஜெக்ஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அப்சஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதாவது அப்சஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து பஸ் வந்து நம்ம டிஷ்யூஸ்ல கலெக்ட் ஆகி அது ஒரு வீக்கமா மாறிடும். ஸோ பஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு திக்கான ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் தான் பஸ், சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம டிஷ்யூஸ்ல ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு வீக்கமா மாறும். அதுதான் அப்சஸ் ஃபார்மேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து த்ரோம்போஃபிலிபைட்டிஸ். த்ரோம்போஃபிலிபைட்டிஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நம்மளோட வெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆகிடும். அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பெயின், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதுதான் வந்து த்ரோம்போஃபிலிபைட்டிஸ். ஸோ செகண்ட் வந்து சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. ஸோ அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம என்டையர் பாடியுமே வந்து டாக்ஸிக்கா மாறலாம். இல்ல அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இருக்க நிறைய ஆர்கன்ஸ் வந்து டாக்ஸிசிட்டினால அஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. ஸோ அதாவது ஒரே ஏரியாஸ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராம என்டையர் பாடி, இல்ல அப்படின்னா நம்மளுக்கு பாடிக்குள்ள இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ்ல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. ஸோ அப்ப வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெப்படோடாக்சிசிட்டி, நியூராலஜிக்கல் டாக்ஸிசிட்டி, போன் மேரோ டாக்ஸிசிட்டி. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிறப்ப வரும். ஸோ ஹெப்படோ அப்படிங்கிறப்ப என்னன்னா சம்திங் ரெஃபர்ஸ் டு லிவர். ஸோ லிவர் டேமேஜ் இருக்கும். நியூராலஜிக்கல் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ். தேர்ட் ஒன் வந்து போன் மேரோ டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நம்ம பாடியில இருக்கிற இம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளட் கிளாட்க்கு தேவையா இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இந்த போன் மேரோ டாக்ஸிசிட்டி வந்தா கம்மியாயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டாக்ஸிசிட்டியில வர காம்ப்ளிகேஷன். ஸோ மோஸ்டா லோக்கல் இரிட்டன்சியை காஸ் பண்ற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸுமே லோக்கல் இரிட்டன்சியை காஸ் பண்ணும். ஸோ எஸ்பெஷலா வந்து எரித்ரோமைசின், டெட்ராசைக்கிளின்ஸ், செப்பலோஸ்போரின். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்பெஷலா லோக்கல் இரிட்டன்சியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்ஸ். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்பிரிடிக்டபிள். நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண, அதாவது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டோஸை ரிலேட் பண்ணி இருக்காது. அதாவது இவ்வளவு டோஸ் கொடுத்து நம்மளுக்கு அலர்ஜி வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனே அங்க இருக்காது. ஸோ எப்ப எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து என்னன்னா அலர்ஜியை காஸ் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னா
ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரேஷஸ்ல இருந்து அனஃபைலாட்டிக் ஷாக் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மைல்டா இச்சிங், அதுக்கப்புறம் ரெட்னஸ், அதுல இருந்து ரொம்ப சிவியரான அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம வந்து மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ மோஸ்டா வந்து என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸை காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா பெனிசிலின், செபலோஸ்போரின், ஸோ இன்னும் நிறைய இருக்கு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம கொடுக்குற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அப்போ வர கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து சில மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலா சில ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்க்கு ரெசிஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ அப்படி கொடுக்குற பர்டிகுலர் ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில மெட்டபாலிசையும் டார்கெட் சைட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பேசிலே ஆர் நார்மலி அன்அஃபெக்டட் பை பென்சிலின் ஜி. அதாவது நம்ம பாடியில கிராம் நெகட்டிவ் பேசிலைனால ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பென்சிலின் ஜி கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிராம் நெகட்டிவ் பேசிலை வந்து நம்ம பென்சிலின் ஜிக்கு வந்து என்ன பண்ணாது ரெஸ்பாண்டே பண்ணாது. அதனால அதோட growth என்ன ஆகுது இன்பிட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ். நேச்சுரலாவே வந்து நம்ம பாடியில் இருக்க மைக்ரோப்ஸ் வந்து சில ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணும். அதுதான் நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து மைக்ரோப்ஸ் வந்து இனிஷியலா நம்ம கொடுக்குற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா லேட்டரா வந்து அதே ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை கொடுக்குறப்ப அதுக்கு எகென்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணும். அதாவது இனிஷியலா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு லேட்டரா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதுதான் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்பலோகாக்கு, இதுக்கப்புறம் காலிஃபார்ம்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 மெக்கானிசம்லாம் நடக்குது. ஒன்னு வந்து மியூட்டேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர். அண்ட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ப்ராசஸ்ல டெவலப் ஆகும். ஒன்னு என்ன அப்படின்னா வந்து மியூட்டேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல பெர்மனண்டா ஆல்டரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் மியூட்டேஷன். ஸோ அந்த மியூட்டேஷன் வந்து 2 டைப்ல நடக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து மல்டி ஸ்டெப். ஸோ சிங்கிள் ஸ்டெப் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம எடுத்துக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிடும். அதுதான் சிங்கிள் ஸ்டெப். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டெபைலோகாக்கஸ் டு ரிஃபாம்பின். ஸோ அதாவது நம்ம பாடிக்குள்ள இருக்க ஸ்டெபைலோகாக்கஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிற ரிஃபாம்பினுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து ரெசிஸ்டன்டா காஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ரிஃபாம்பின் எடுத்தாலும் ஸ்டெபைலோகாக்கஸ் என்ன பண்ணது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அதுதான் வந்து சிங்கிள் ஸ்டெப் மியூட்டேஷன். ஒரே ஒரு ஸ்டெப்ல நம்ம பாடிக்குள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்க்கு எகென்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணிடும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து மல்டி ஸ்டெப் மியூட்டேஷன். மல்டி ஸ்டெப் மியூட்டேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் நடந்துதான் நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கு எகென்ஸ்டா ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ட் டு எரித்ரோமைசின். அதாவது நம்ம பாடிக்குள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம எடுத்துக்கிற ட்ரக் எரித்ரோமைசின்க்கு எகென்ஸ்டா நிறைய ஸ்டெப் நடந்ததா என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணும். ஸோ இனிஷியலா என்ன பண்ணது அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணாது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கேரிங் பண்ற ஜீன் வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு போச்சு அப்படின்னா அதுதான் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஜீன் டிரான்ஸ்ஃபர் வந்து 3 மெக்கானிசம்னால நடக்குது. ஒன்னு வந்து கான்ஜுகேஷன், செகண்ட் என்ன அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து சோ ரெசிஸ்டன்ட் பாக்டீரியம், இதான் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியம். சோ இதுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இந்த என்விரான்மெண்ட்குள்ள வந்து ரிலீஸ் ஆயிடும். சோ அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து இன்னும் ஒரு சென்சிட்டிவ் பாக்டீரியா வந்து எடுத்துக்கிட்டு சோ அந்த சென்சிட்டிவ் பாக்டீரியுமே என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்டா மாறிடும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ரெசிஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் கேரிங் டிஎன்ஏ வந்து என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆகி இன்னொரு சென்சிட்டிவ் பாக்டீரியா எடுத்து அதுவும் ரெசிஸ்டன்டா மாறிடும். அதுதான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ செகண்ட் டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து சோ இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியம்குள்ளுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ட் கேரியிங் ஜீனை வந்து ஒரு பாக்டீரியோபேஜ் எடுத்துட்டு போய் சென்சிட்டிவ் பாக்டீரியாக்குள்ள அனுப்பி அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்டா மாத்திருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன். சிம்பிளா வந்து பாக்டீரியோபேஜ் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் கேரியிங் டிஎன்ஏ வந்து ஒரு சென்சிட்டிவ் டிஎன்ஏக்குள்ள அதாவது டிஎன்ஏ பாக்டீரியம்குள்ள கொண்டு போய் அதை என்ன பண்ணும்னா ரெசிஸ்டன்டா மாத்திரும். சோ அதனால வந்து நம்ம எந்த ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் கொடுத்தாலுமே என்ன பண்ணாது அப்படின்னா வந்து அந்த சர்டின் பாக்டீரியம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதது தான் டிரான்ஸ்டக்ஷன்.
தேர்ட் ஒன் வந்து கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து அந்த ரெசிஸ்டன்ட் கேரிங் டிஎன்ஏ வந்து இன்னொரு சென்சிட்டிவ் டிஎன்ஏக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா வந்து செக்ஸ் பைலஸ் மூலமா. செக்ஸ் பைலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாக்டீரியால இருக்கிற ஒரு பார்ட். அந்த பார்ட்ஸ் வழியா தான் டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை டிஎன்ஏவை இதெல்லாம் கேரி பண்ணிக்கும். அது வழியா வந்து இந்த ரெசிஸ்டன்ட் கேரிங் டிஎன்ஏ வந்து சென்சிட்டிவ் டிஎன்ஏக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கான்ஜுகேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் கேரிங் டிஎன்ஏ வந்து என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு சென்சிட்டிவ் டிஎன்ஏ வந்து எடுத்துக்கப்படும். டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியோபேஜ் வந்து அதை எடுத்துட்டு ஒரு சென்சிட்டிவ் பாக்டீரியாக்குள்ள அனுப்பி அது ரெசிஸ்டன்டா மாத்தும். கான்ஜுகேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ட் கேரிங் ஜீன் வந்து செக்ஸ் பைலஸ் வழியா இன்னொரு சென்சிட்டிவ் பாக்டீரியாக்குள்ள வந்து அந்த டிஎன்ஏவை அனுப்பி அது ரெசிஸ்டன்டா மாத்தும். இதுதான் வந்து 3 மெக்கானிசம். அடுத்தது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ட்ரக் டாலரண்ட், செகண்ட் ஒன் என்னன்னா ட்ரக் டெஸ்ட்ராயிங், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரக் இம்பர்மியபிள். ட்ரக் டாலரண்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ல இருக்க டார்கெட் பயோமாலிகுல் வந்து பர்டிகுலர் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் கூட போய் பைண்ட் ஆகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ட்ரக் வந்து டாலரண்டா மாறிடும். எந்த ஒரு ஆக்ஷனுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ட்ரக் டெஸ்ட்ராயிங் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் மைக்ரோப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்சைம் வந்து எலாபரேட், அதாவது என்ன அப்படின்னா விரிவுபடுத்தி அந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அதனால வந்து ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ட்ரக்னால. ட்ரக் இம்பர்மியபிள் அப்படிங்கிறப்போ நிறைய ஹைட்ரோஃபிலிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியல் செல்வால வந்து கடந்து உள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிபிக் சேனல்ஸ் தேவை. அந்த சேனல்ஸ் வந்து புரோட்டீன்ஸ்னால மேடப் ஆயிருக்கணும். இல்ல அப்படின்னா நிறைய ஸ்பெசிபிக்கான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ஸ் தேவை. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா ட்ரக் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் போய் ரீச் பண்ண முடியாது. அது ஆக்ஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சூப்பர் இன்ஃபெக்ஷன். சூப்பர் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆன்டி மைக்ரோபியல் தெரப்பி வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ஆன்டி மைக்ரோபியல் தெரப்பினால ஒரு புதுசா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுதான் சூப்பர் இன்ஃபெக்ஷன். நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மள எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நார்மல் பாக்டீரியல் ஃப்ளோரா என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நல்லாவே இருக்காது. அதனால நிறைய பேத்தஜெனிக் ஆர்கானிசம் வந்து நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகி அது நிறைய மல்டிப்ளை நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணும். மோஸ்டா சூப்பர் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ற காசிட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, இந்த 2 தான் சூப்பர் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். எந்தெந்த சைட்ஸ் எல்லாம் சூப்பர் இன்ஃபெக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டம், ஓரல் கேவிட்டி, வெஜைனா, லோயர் யூரினரி ட்ராக்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன்ல இன்வால்வ் ஆகுற சைட்ஸ். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். அதாவது நம்ம ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து தேவைக்கு இல்லாம அதிகமான அளவு கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டினல் ஃப்ளோரா வந்து என்ன அப்படின்னா ஆல்டர் ஆகும். இன்டெஸ்டினல் ஃப்ளோரா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்க பாக்டீரியா இன்னும் சில யூஸ்ஃபுல்லான ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டர் ஆகும். அதனால நம்மளுக்கு வேரியஸ் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வரலாம். லைக் விட்டமின் பி, விட்டமின் டி, இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் நம்மளுக்கு வரலாம். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா மாஸ்கிங் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு போதுமான அளவா இருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்றதுக்கு. அதே சமயம் அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதர் இன்ஃபெக்ஷனையும் மாஸ்க் பண்ணி அதை வந்து நம்மளால வந்து டயக்னோஸே பண்ண முடியாது. அதனால அதோட சிம்டம்ஸே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம பாடியில வந்து அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதே வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிள் டோஸ் ஆஃப் பெனிசிலினே வந்து போதுமான அளவா இருக்கும் கொனீரியா வந்து ட்ரீட் பண்றதுக்கு. ஆனா அதே சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து பெனிசிலின் யூஸ் பண்றதுனால சிஃபிலிஸ் வந்து நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியாது. அதோட சிம்டம்ஸுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம பாடியில வந்து சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் வந்து மாஸ்கிங் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் அன் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், செகண்ட் வந்து ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்கானிசம் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இந்த 3 வச்சுதான் நம்ம யூஸ் பண்ற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஜ். அதாவது ஏஜ் வச்சு நம்ம என்ன அப்படின்னா வந்து யூஸ் பண்ற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து குளோராம்ஃபெனிகால வந்து நம்ம வந்து ப்ரீ மெச்சூர் இன்ஃபான்ட்ஸ்ல, அதாவது நல்லா மெச்சூர் ஆகாத குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரே பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வந்து காஸ் ஆகும். அதாவது அவங்களோட ஸ்கின் எல்லாமே வந்து கிரே கலர்ல மாறிடும். அதனால வந்து குளோராம்ஃபெனிகால வந்து ப்ரீ மெச்சூர் இன்ஃபான்ட்ஸ்ல வந்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி அமினோ கிளைகோசைட்ஸ்
கிளிகோசைட்ஸ் வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ் அதாவது வயசானவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் வரும். அது மட்டும் இல்லாம டெட்ராசைக்ளின்ஸ் வந்து 6 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களோட டீத் அண்ட் போன்ல வந்து டிஸ்கலரேஷன் அதாவது ஒரு கலர் வந்து மாறி போய் அவங்களோட போன்ஸ் அண்ட் டீத் வந்து வீக்கன் பண்ணிடும் இந்த டெட்ராசைக்ளின்ஸ். ஸோ குளோராம்ஃபெனிகால் வந்து ப்ரீமெச்சூர் இன்ஃபன்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அமினோகிளைகோசைட்ஸ் வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. டெட்ராசைக்ளின்ஸ் வந்து 6 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஏஜ். ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி அப்படிங்கிறப்போ அதாவது நம்மளோட வீட்டுல வந்து யாருக்காச்சும் வந்து ஆஸ்துமா அலர்ஜி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து முன்னால இருந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து பென்சிலின் அலர்ஜி இருக்கிறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க கூடாது. இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி. அதாவது அலர்ஜி வந்து அவங்களுக்கு முன்னால இருந்து இருந்துச்சு அப்படின்னா பென்சிலினோட அலர்ஜி இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கு வந்து நம்மளால அவாய்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ ட்ரக்ஸ் லைக் அதாவது சல்போனமைட், சல்போன்ஸ், ஃப்ளூரோகுயினோலோன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் பிரைமாகுயின் இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே குளுக்கோசிக்ஸ் பாஸ்பேட் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஹீமோலைசிஸை காஸ் பண்ணும். ஹீமோலைசிஸ் அப்படிங்கிறப்ப என்ன நம்ம பிளட் அதாவது பிளட் செல்ஸ் வந்து அப்நார்மலா வந்து பிரேக் டவுன் ஆகிறதா ஹீமோலைசிஸ். ஸோ குளுக்கோசிக்ஸ் பாஸ்பேட் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஹீமோலைசிஸ் வந்து காஸ் பண்ணும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா வந்து பிரெக்னன்சி. அதாவது பிரெக்னன்சில நம்ம எந்த ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸுமே வந்து எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்ப. எதனால அப்படின்னா அது சில்ட்ரனுக்கு வந்து அதிகமான அளவு ப்ராப்ளம் வந்து காஸ் பண்ணும். ஸோ மோஸ்டா வந்து பெனிசிலின் அதுக்கப்புறம் நிறைய செப்பலோஸ்போரின் எரித்ரோமைசின் ஸோ இது எல்லாமே வந்து சேஃப் தான். ஆனா மத்ததெல்லாம் வந்து சேஃப் கிடையாது. ஸோ எஸ்பெஷலா வந்து டெட்ராசைக்ளின்ஸ் வந்து நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து கிளியரா வந்து எடுத்துக்கவே கூடாது. எதனால அப்படின்னா நம்ம வந்து பிரெக்னன்சி டைம்ல அது எடுத்துக்கிறப்ப அது வந்து மதருக்கு வந்து பேங்க்ரியாய்டிஸ் அதாவது பேங்க்ரியாஸ் வந்து என்னன்னா இன்ஃபிளமேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம கிட்னி டேமேஜிங் வந்து காஸ் பண்ணும். சில்ட்ரனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டீத் அண்ட் போன் டிஃபார்மிட்டிஸ் அதாவது டீத்து போன் சரியான ஒரு ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பிரெக்னன்சில எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்மே வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹோஸ்ட் டிஃபென்ஸ். அதாவது சில இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது எய்ட்ஸ்னால அவங்க சஃபர் ஆயிருக்கலாம், இல்ல லுக்கீமியாஸ் அதாவது ஒயிட் பிளட் செல் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாமே வந்து நார்மலான டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து சரியாவே இருக்காது. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் இன்னடிக்குவிட் அதாவது பத்தாது. ஸோ அதனால பாக்டீரியல் ட்ரக்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனாலதான் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து கில் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கியூர் பண்ணிடும். ஸோ பாக்டீரியோ ஸ்டாட்டிக் வந்து அந்த அளவுக்கு வந்து பத்தாது. ஸோ அதனால பாக்டீரியோ சிடல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ட்ரக்ஸ் லைக் குளோராம்ஃபெனிகால், எரித்ரோமைசின், ரிஃபாம்பின் ஸோ இது எல்லாமே வந்து ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது ஹெப்பாட்டிக் அப்படிங்கிறப்ப லிவர். ஸோ லிவர் டேமேஜ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க கூடாது. எதுக்காக அப்படின்னா வந்து டாக்ஸிக் எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ரீனல் அப்படின்னா கிட்னி. ஸோ இதுல என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அமினோகிளைகோசைட்ஸ், வாங்கோமைசின் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாம இன்னும் சில லோக்கல் ஃபேக்டர்ஸையும் பார்த்தா நம்ம வந்து ட்ரக் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதாவது நம்ம ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணதோட சிவியாரிட்டி அது மட்டும் இல்லாம எந்த சைட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்டா வந்து எல்லா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்சியுமே வந்து ஓரலாவும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், பேரண்டலாவும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம். அதாவது இன்ஜெக்ஷன் அதாவது ஐவி, ஐஎம், இன்ட்ராவீனஸ், இன்ட்ராமஸ்குலர் இந்த மாதிரி ரூட்லயுமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப மைல்டா மாடரேட்டா இருக்கு, அதிகமான சிவியாரிட்டி இல்ல அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல ஓரல் ரூட்டே போதுமான அளவா இருக்கும். இல்ல ரொம்ப வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அதாவது மெனிஞ்சைட்டிஸ் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்டா பேரண்டல் ரூட் அதாவது இன்ஜெக்ஷன் ரூட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அமினோகிளைகோசைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். அது வந்து ஓரலா வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேரண்டலா அட்மினிஸ்டர் பண்ணாதான் அதோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. ஸோ அதாவது நம்ம எடுத்துக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸோட ஸ்பெக்ட்ரமா வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரக் செலக்ட் பண்ணணும். ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரமா வேணுமா, பிராட் ஸ்பெக்ட்ரமா வேணுமா அப்படிங்கறத பொறுத்து வந்து நம்ம ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் டாக்ஸிசிட்டி. ஸோ ட்ரக்கோட டாக்ஸிசிட்டி வச்சுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கிற ட்ரக் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியோசிடல் ஆர் பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட். அதாவது பாக்டீரியோசிடல் ட்ரக்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஆர்கானிசம்ஸை கில் பண்ணும். ஆனா அதே பாக்டீரியோஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே மாதிரி இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன்ஸ்ல
பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாக்டீரியோ சிடல் தான் கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வச்சுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ட்ரக்கை செலக்ட் பண்ணணும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் அன் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டோட காஸ்ட் கண்டிப்பா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ அதாவது லெஸ் எக்ஸ்பென்சிவ் ட்ரக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபார்மகோ கைனடிக் அண்ட் ஃபார்மகோ டைனமிக் கன்சிடரேஷன்ஸ். ஸோ ஃபார்மகோ கைனடிக் அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரக் வந்து அதோட ஆக்ஷனை கொடுக்கல, அப்சார்ப்ஷன் இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, மெட்டபாலிசம் இருக்கா, கரெக்டா எலிமினேட் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா அது என்ன ஆக்ஷனை கரெக்டா ப்ரொவைட் பண்ணுதா அப்படிங்கறது பார்த்து ஒரு ட்ரக் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்கானிசம் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல ஸோ நம்ம பாடியை வந்து ஃபுல்லா கிளினிக்கலா டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சூட்டபிளான ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஆர்கானிசம் வந்து டிசீஸை காஸ் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் அதோட கல்ச்சர் என்ன, அப்புறம் அதோட ரிப்போர்ட்ஸ் என்ன, பாக்டீரியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றப்ப அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து எந்தெந்த லைக் ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது, கிராஸ் ரெசிஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணுதா. ஸோ அந்த மாதிரி எல்லா கண்டிஷனையும் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்திருக்கோம். அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸோட கிளாசிபிகேஷன் ஃபுல்லா பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை எப்படி எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரிலேட் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து கீமோதெரப்பியோட ஒரு ஜெனரல் பிரின்சிபல்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த பிபிடியோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய் பாய்.